கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையில செய்திக்காக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இங்கே ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை கர்த்தர் பிராமிஸ் பண்ணி சொல்லுகிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. இன்றைக்கு உலகத்தில் நிச்சயம் இல்லாத அநேக காரியங்கள் காணப்படுகிறது. எதுவும் நிச்சயம் என்று நாம் சொல்லுவதற்கு எந்த சூழலையும் இல்லாத ஒரு காலத்தில் நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு இருக்கிற மனுஷனை நாளை காண்பது நிச்சயம் அல்ல. ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள், கர்த்தர் செய்கிற காரியங்கள் அது நிச்சயமானவைகள். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமிடத்தில் சொன்னார். அன்று இன்று ஆபிரகாமுடைய சந்ததியாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. நிச்சயம் என்கிற வார்த்தை தலைப்பாக கொண்டு சில காரியங்களை வேத வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. முதலாவதாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அநேக வேளைகளில நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நாம் கர்த்தரை தேடுகிறவர்களா இருந்தாலும் கூட கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்கிற ஒரு சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும். இங்கே ஈசாக்கை பார்த்து எதிர்த்து நின்றவர்கள் ஒரு நாள் அவனோடு சமாதானம் ஆகும்படி வந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய நாட்கையில வந்தது போல பஞ்சம் வந்தது. அப்பொழுது ஈசாக்கு எகிப்துக்கு சென்று விடக்கூடாது என்று சொல்லி ஈசாக்கிட்ட கர்த்தர் சொன்னார், நீர் கேராரூரிலே குடியிரு அப்படி என்று சொன்னார். கேராரூர்ல இருந்தார். கர்த்தர் சொன்ன இடத்துலதான் இருந்தாரு. ஆனா அதிகமான பிரச்சனைகள். இங்க ஈசாக்கு தேசத்துல விதை விதைத்தான், 100 மடங்கான பலனை பெற்றான். 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு, இப்ப அவனுடைய வளர்ச்சியை, அவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டு பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, நாம் பெருகும் பொழுது சந்தோஷப்படுகிறவர்கள் சில பேர் தான் இருப்பாங்க. நமக்கு நெருக்கமானவர்கள் கூட, அருமையானவர்கள் கூட நம்மேல் பொறாமை கொள்ளலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறேன். நான் கஷ்டப்படும் போது உதவிகள் தேவைப்படாது. நான் நன்றாய் இருக்கும் போது அநேக பேர் உதவியும் செய்வாங்க, ரொம்ப நெருக்கமாய் பழகுவார்கள். ஆனால் நம்முடைய வளர்ச்சியில அவர்கள் சந்தோஷப்படுகிறவர்கள் குறைவாதான் இருப்பாங்க, பொறாமைப்படுவாங்க. இங்க ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார், வர வர ஆசீர்வதிக்கப்பட்டார். அவன் மேல் பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டு அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது 16வது வசனத்துல, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலாம் மிகவும் பலத்தவன் ஆனாய் என்றார். இப்ப எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லி துரத்துகிறார்கள். கேராரூர்ல போய் அங்கே அவன் துறவுகளை தோண்டுகிறான். கேராரூர் மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், துறவுகளை தூர்த்து போடுகிறார்கள். தொடர்ந்து நம்ம பார்ப்போம்னு சொன்னா அவன் பெர்சபாவுக்கு கடந்து செல்லுகிறான். 23வது வசனத்துல அங்கே இருந்து பெர்சபாவுக்கு போனான் என்று சொல்லி இரவில் கர்த்தர் பேசுகிறார். தொடர்ந்து அவருடைய காரியத்தை, அவனை துரத்தினவர்கள், அவனுக்கு எதிராக இருந்தவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் சொன்ன இடத்துல இருப்போம் என்று சொன்னால், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும்
கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அது மட்டுமல்ல, அநேகர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஈசாக்கை பார்த்தவர்கள், ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை கண்டவர்கள், ஒரு நாள் எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லி துரத்தினவர்கள் திரும்ப வர்றாங்க. அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அந்த 3 பேரும், முக்கியமான 3 பேரும் வர்றாங்க. ஒரு நாள் துரத்தினவங்க வர்றாங்க, வந்துதான் சொல்றாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி கண்டோம். இது எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, அன்று ஈசாக்கை பார்த்து எதிர்த்து நின்றவர்கள் சொன்னார்களே, அப்படியே உங்களை பார்த்து ஏளனமாய் பேசினவர்கள், உங்களுக்கு எதிராய் நின்றவர்கள் ஒரு நாள் உங்களிடத்தில் வந்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவது நிச்சயம். நிச்சயம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் ஈசாக்கை போன்று சொன்ன இடத்துல இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இருக்கணும். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நான் எப்பொழுதும் சொல்லுகிறது தான், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதையாவது செய்துக்கிட்டு கர்த்தர் என்ற வாழ்க்கையில கிரியை செய்யவில்லை என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. இங்க கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான் ஈசாக். அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் சொன்ன இடத்துல இருந்ததுனால ஆசீர்வாதம் வந்தது. அதை கண்டு பொறாமை கொண்டு துரத்தினார்கள். ஆனா துரத்தினவர்களே சொல்லுகிறார்கள், நிச்சயமாகவே நிச்சயமாகவே அந்த வார்த்தை உங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் நடக்கக்கூடிய காரியம், நிச்சயமா அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். நம்ம ஆதியாகமம் 39:2 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனா ஆனான். 3வது வசனம், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு எல்லாவற்றையும் அவனிடத்துல ஒப்பு கொடுத்தான். அப்படி என்று சொன்னால் யோசேப்பு கர்த்தருக்கு உண்மையானவன். யோசேப்பை போன்ற வாழ்க்கை, ஈசாக்கை போன்ற வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். 46ஆம் சங்கீதம் 7வது வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறவர், உலகத்தின் முடிவு பெரியந்த நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். மனிதர்கள் நம்மை விட்டு விடலாம், வெறுத்து விடலாம், நம்மை நேசித்தவர்கள் தூரமாய் போய்விடலாம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் மட்டும்தான். அப்ப முதலாவதாக அவர் நம்மோடு இருக்கிறார். 2வதாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. இன்றைக்கு அநேக காரியத்துல நம் முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் தேவ பிள்ளைகளே. அநேக காரியத்தை குறித்து, அதன் முடிவை குறித்து நாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஏங்கி கொண்டு இருக்கலாம். இந்த முடிவு எப்படி இருக்கும்? என்னுடைய சரீரத்துல பலவீனம், இது எப்படி இருக்கும்? என் பிள்ளையினுடைய வாழ்க்கை, என் பிள்ளையினுடைய படிப்பு, அது எப்படி இருக்கும்? அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? அப்படி என்று சொல்லி அநேக காரியங்களின் முடிவை குறித்து நாம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த இரவில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில முடிவுகள் நல்ல முடிவா இருக்கணும். அது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய முடிவு நாம் எதிர்பார்க்கிற முடிவாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இரவில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்புகிறபடி, நாம் எதிர்பார்க்கிறபடி, எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நம்மை குறித்து அவர் நினைத்திருக்கிறார்.
அவர் நம்மை மறவாத கர்த்தர், நம்மை நினைத்திருக்கிற கர்த்தர். நல்ல முடிவை தருவதற்கு அவர் நினைத்திருக்கிறார். அதனால்தான் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதற்கு முந்தின வசனம், அதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இரு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி, நமக்கு நல்ல முடிவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாள்தோறும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருக்கணும். எல்லா ஆசீர்வாதங்களும் கண்டிஷனோடு கூடியது. எந்த ஆசீர்வாதமும் கண்டிஷன் இல்லாதபடி சொல்லப்படவில்லை. நாம் வசனத்தை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், வசனத்தை கை கொள்ளாவிட்டால் சாபம். ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லுவதற்கு நான் தயாராக இல்லை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை, கட்டளைகளை, கற்பனைகளை நான் கை கொள்ளணும். இல்லாவிட்டால், கை கொள்ளாவிட்டால் சாபம் என்று சொல்லித்தான் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆசீர்வாதத்தை விரும்புகிறான் நாம், அதற்குரிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா, தயாராக இருக்கிறோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல முடிவு உங்களுக்கு உண்டாகணும். அப்படி என்று சொன்னால் நாடோறும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருக்கணும். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். யோசேப்பு ஒவ்வொரு காரியத்திலும் சொன்னான். போத்திபாருடைய மனைவி தவறுக்கு தூண்டும் போது சொன்னா, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் தேவனுக்கு பயந்து இந்த காரியத்தை எப்படி செய்வேன். சகோதரர்கள் போன போது சொன்னா, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் சொன்னான். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையில அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நாமும் தேவனுக்கு பயந்து நடப்போம் என்று சொன்னா நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நான் எதிர்பார்க்கிற நல்ல முடிவை தருவதற்கு அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை மறவாதவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவனவர். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி 115ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நான் இரண்டாவதாக உங்களுக்கு சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ரூத் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. என்னமாய் முடியும், இந்த காரியம் எப்படி முடியும்? இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் அறிவோம். நகோமி தன்னுடைய மருமகள் ரூத்துக்கு நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி அவளை ஆயத்தப்படுத்தி, நீ இப்படியாக ஆயத்தப்பட்டு போவாஸ் களத்திற்கு போ என்று சொல்லி அனுப்புகிறாள். இங்க ரூத் போவாசுடைய களத்திற்கு போகிறாள். ரூத்து சொல்லி அனுப்புகிற காரியம், அவன் இந்த இரவில் அங்கே களத்திலே காணப்படுவான், அவனுடைய பாதப்படியில நீ படுத்துக்கொள்ளு என்று சொல்லி அப்படியே போய் படுத்துக்கொள்ளுகிறார். இரவில் அவன் அரண்டு விழித்து பார்க்கும்போது தன்னுடைய பாதப்படியில ரூத்து படுத்திருக்கிறா. போர்வை என் மேல் விரியும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது போவாஸ் சில காரியங்களை சொல்லுகிறார். சொன்ன பின்பு அவ உன் போர்வை விரி என்று சொல்லி வார்கோதுமையை கொடுத்து மாமியார் இடத்துல அனுப்புகிறார். இப்பொழுது மாமியார் இடத்தில் திரும்பி வரும் பொழுது அங்கே நடந்த காரியத்தை குறித்து விசாரிக்கிறாள் நகோமி. அப்பொழுது எல்லாவற்றையும் சொன்ன பொழுது நகோமி சொல்லுகிற வார்த்தை தான், அப்பொழுது அவள், என் மகளே, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. என்னமாய் முடியும் என்று சொல்லி நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் ஏதாவது ஒரு காரியத்திற்காக அதனுடைய முடிவை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் ரிசல்ட்டுக்காக அதனுடைய முடிவுக்காக காத்து கொண்டு இருப்பார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து அதனுடைய முடிவை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நான் கர்த்தருடைய நாமத்தில் இன்று சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். இது என்னமாய் முடியும், பொறுத்திரு. ஆனாலும் நாம் சில காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று சொல்ல பொறுத்திருக்க வேண்டும். இப்படியாக சொன்ன போது அவள் அப்படியே பொறுத்திருந்தாள். நடந்த காரியம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்த ஒரு ஆண் பிள்ளை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினா. அப்படி என்று சொன்னால், ஒரு சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து வந்த ரூத்து தன்னுடைய வாழ்க்கை கேள்வியான ஒரு சூழ்நிலையில, ஒரு விதவையான ஒரு வாலிப விதவை, அவள் போவாஸ் இடத்தில் கடந்து சென்றாள். ஆனா அவளுடைய ஜீவியத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் கர்த்தருடைய செட்டன்கள் வந்தாள் என்று சொல்லி, 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் கூட அந்த ரூத்தை குறித்து போவாஸ் சாட்சியா சொல்லுகிற காரியம்,
அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. ரூத்தை குறித்து, ரூத்தினுடைய ஜீவியத்தை குறித்து போவாஸ் அறிந்திருந்தா. போவாஸ் கிறிஸ்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. நம்முடைய ஜீவியத்தை குறித்து, நம்முடைய குணத்தை குறித்து, நம்முடைய நடக்கையை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு சாட்சி நம்மிடத்தில் வேண்டும் தேவ பிள்ளைகளே. முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், பிந்தின நற்குணம். நீ உத்தமமாய் நடக்கிறாய் என்று சொல்லு. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு சாட்சி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நாம் எதிர்பார்க்கிற முடிவு உண்டாகும். பெரிதான ஆசீர்வாதம் போவாஸ் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அந்த சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து தோன்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு பெரிதான பாக்கியம், எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. மூன்றாவதாக எரேமியா 39ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இப்படியாக நம்ம பார்க்கிறோம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்கே எரேமியா தீர்க்கதரிசி மூலம் அவ காவர் முற்றத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எரேமியா காவற் சாலையின் முற்றத்திலிருந்து வரவழைத்து, அப்படியாக அவன் வரவழைக்கப்படுகிறான். அங்கே அநேக காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். இங்கே இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் 16வது வசனத்துல, நீ போய் எத்தியோப்பியன் ஆகிய எபத் மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எபத் மெலேக்குக்கு அங்கே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை இன்று நமக்கு சொல்லப்படுகிறது. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நமக்கு வாக்கு பண்ணப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு நாம் இரையாக மாட்டோம், பட்டயத்திற்கு இரையாக மாட்டோம். அந்த பிரச்சனை நம்மை விட்டு மாறும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இதற்கு உதாரணமாகவும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 12:2, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். நான் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. அப்படி என்று சொன்னால் நமக்கு எதிராய் வருகிற காணப்படுகிற பிரச்சனைக்கு நாம் இரையாவதில்லை, அதிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். இங்கே யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். இது யூதருக்கு பிரியமாயிருந்த காரணத்தினால் பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையில அடைத்தான். பஸ்கா பண்டிகை நாட்களா இருந்த காரணத்தினால அதற்கு பின்பு வெளியே கொண்டு வந்து பட்டயத்தினால் அவனை பட்டயத்தாலே கொலை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே பேதுருவையும் பட்டயத்தால் கொலை செய்வதற்கு சிறைச்சாலையில அவனை அடைத்தான். பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் வெளியே கொண்டு வருவதற்கு, அவன் வெளியே கொண்டு வருவதற்கு முந்தின இரவில் சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க நடந்த காரியம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் கேட்பது மட்டுமல்ல, அதை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்டதான சூழ்நிலையா இருந்தாலும் அதை மாற்ற கர்த்தர் வல்லவர். மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், நீ பட்டயத்தை நிச்சயமாகவே நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. இங்க நடந்த காரியம் என்ன? சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். 7வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், சிறைச்சாலையில வந்து நின்றான். தீச்சுழலே கர்த்தருடைய தூதன் வந்தான். பவுலும் சீலாவும் பாடி திருத்த பொழுது அங்க சிறைச்சாலையில கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு இங்க சிறைச்சாலையில கர்த்தருடைய தூதன் வருகிறான். நான் ஜெபிக்கும் போது நான் எப்பொழுதும் ஜெபத்தை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இங்கே பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். நமக்காக மற்றவர்கள் ஜெபிக்கும் போது அதனாலேயும் பயனுண்டு, நாமும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். இங்கே தூதன் வந்து அந்த 7வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, மீண்டும் அதை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டிக்கொள், உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள், அப்படி என்று சொல்லி அவன் அங்கே வெளியே கொண்டு வரப்படுகிறான். நிச்சயமாக நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. அங்க ஏரோது பேதுருவை பட்டயத்தினால் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறைச்சாலையிலே அடைத்தான். ஆனால் அந்த சிறைச்சாலையில இருந்து அந்த பட்டயத்திற்கு தப்புவிப்பதற்காக தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வந்தா. இந்த இரவில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த காரியத்துல எந்த பிரச்சனைகளில நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க
கர்த்தர் இந்த நாளில கிரியை செய்ய போகிறார். இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. நான்காவது அவருக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை சொன்னார், அநேக காரியங்களை சொன்னார். அதில் 6ஆம் அதிகாரத்தில் கவலைப்படுகிறதனால் இவன் தன் சரீரத்தில் ஒரு வளத்தை கூட்டுவான், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அப்படி என்று சொல்லி 30வது வசனத்துல, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி என்று சொன்னா, நீங்கள் பட்சிகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளும் போஷிக்கப்படுகிறது. அவைகள் போஷிக்கப்படுவது உண்மை என்று சொன்னால், மனிதன் விசேஷமானவன், தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவன். உங்களை போஷிப்பது, உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, இன்றைக்கு உலக பிரகாரமான அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், தேவைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், நாளைக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார். நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பிதா அறிந்திருக்கிறாராம். எப்பொழுது தேவை, என்ன தேவை என்பதை என்னுடைய வாழ்க்கையில் அப்படி கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கையில் அப்படி கிரியை செய்திருக்கிறார். அநேக சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நமக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார், அதை செய்வார். ஆனால் நாம் ஒன்று செய்யணும். 33ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 4வதாக நான் சொல்லுகிற காரியம், நம்மை போஷிப்பது, நடத்துவது நிச்சயமான காரியம், நிச்சயமான காரியம். நம்முடைய தேவைகளை சந்திப்பது நிச்சயமான காரியம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடணும். இன்றைக்கு நாம் எதை தேடுகிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், பரலோகத்தை தேடணும். பரலோகம் தாங்க நிச்சயமானது. இந்த உலகத்துல வேற எது நிச்சயம் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது நிச்சயம், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது நிச்சயம், உயிர் தெழுந்தது நிச்சயம், திரும்ப வரப்போவது நிச்சயம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயம் என்கிற வார்த்தையை தலைப்பாக கொண்டு நான் உங்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறேன். மனிதன் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை. நிச்சயம், எந்த மனுஷனும் மாய என்பது நிச்சயம். ஆனால் நிச்சயமான சில காரியங்களை, ஆசீர்வாதமான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகம் என்பது நிச்சயம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடணும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பது நிச்சயம். இங்கு நம்முடைய தேவை எதுவா இருந்தாலும், அது எப்பொழுது தேவை, என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். இதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக எலியா நின்று சவால் விட்டார், நான் சொல்லில்லாம தேசத்துல மழையோ பனியோ பெய்யாது என்று சொல்லி. இப்பொழுது ஆகாப் ராஜா எலியாவை தேடுவதற்கு ஆட்களை அனுப்புகிறார். நம் நன்றாய் தெரிந்த காரியம், பல செய்திகளில நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீர் கேரி தாற்றண்டை போய் ஒளிந்து கொண்டு என்று சொல்லி. நான் அதை தியானிக்கும் போதெல்லாம் ஆச்சரியப்படுவேன். ஒரு ராஜாவுடைய ராணுவம் ஒருவனை தேடுகிறது, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் ஆற்றங்கரையில ஒளிந்து கொண்டு என்று சொல்லி. அது பாதுகாப்பான இடம் என்று சொல்லி உலக பிரகாரமாக நான் நினைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னால் அந்த இடத்துல பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் தூதுகளை உண்டு பாதுகாவல் செய்வார். கேரி தாற்றண்டை ஒளிந்து கொண்டு இருக்கிறார். காகங்களுக்கு கட்டளையிட்டார். அவர் அப்பம் இறைச்சியும் காலையிலும் மாலையிலும் கொண்டு கொடுத்தது. ஆற்று தண்ணீரை குடித்து அப்பத்தை புசித்து அவர் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேசத்துல மழை இல்லாத காரணத்தினால் ஆற்றில தண்ணீர் வற்றி போய்விட்டது. கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். போஷிப்பது நிச்சயங்க, நம்முடைய தேவையை நிச்சயம் சந்திப்பது நிச்சயம், நம்ம நடத்துவது நிச்சயம். அதற்கு உதாரணமாகத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எலியாவிட்ட கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்க போஷிக்கும்படி விதவைக்கு கட்டளையிட்ட. எவ்வளவு அருமையான கர்த்தருங்க. இப்ப எலியாவுக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருந்தா. அங்க தண்ணீர் ஆற்றுல தண்ணீர் இல்லாத கர்த்தர் பார்த்தா. எலியா கவலைப்பட வேண்டியதில்லை. தண்ணி குறைஞ்சிட்டே இருக்கு, நான் என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி எலியா கவலைப்பட வேண்டியது இல்லை. எலியாவின் தேவன் நம் தேவன். அவர் நமக்காக கவலைப்படுகிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நிச்சயமாகவே நான் உன்னை போஷிப்பேன், நிச்சயமாகவே. அதுதான் அந்த 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல பிற்பகுதி சொல்லுகிறது, இவ்விதமாய் வித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களை நடத்துவது, உங்களுடைய தேவைகளை சந்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி என்று சொல்லுகிறார். 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் தேவ பிள்ளைகளே. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நம்மோடு இருப்பது நிச்சயம்.
ஈசாக்கோடு யோசேப்போடு கர்த்தர் இருந்தா, கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருப்பா. அதை நாம மறந்து விடக்கூடாது. மற்றவர்கள் காணும்படியான கிரியைகளை செய்வார். இரண்டாவதாக, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ரூத் நம்பினது போல அவளுக்கு நல்ல முடிவை கர்த்தர் கொடுத்தா. கர்த்தர் நிச்சயமாவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. மூன்றாவதாக, நிச்சயமாவே நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. பட்டயம் என்று சொன்னால் பிரச்சனைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் நம்ம நெருங்கி நிற்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே பட்டயத்திற்கு நீ இரையாவதில்லை, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி பேதுருவை பட்டயத்திற்கு விடுவித்தார். நிச்சயமாகவே உன் தேவைகளை நான் சந்திப்பேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். தேவ பிள்ளைகளே, நிச்சயம் என்ற வார்த்தையின் மூலம் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்த இந்த ஆலோசனையின்படி, வார்த்தைகளின்படி, அவர் வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிற கருத்து. அவருடைய வசனம் வெறுமையினே திரும்புவதில்லை. இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பா. நான் ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து, ஆபிரகாமை ஆசீர்வதித்த எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் நிச்சயம் என்கிற வார்த்தையின் மூலம் ஒரு செய்தியை தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்தி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக, குடும்பத்திற்காக உம்முடைய சமூகத்தில் அடியேன் கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. அடியேன் கர்த்தாவே ஒன்றுமில்லப்பா, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். இந்த சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கும் பாக்கியத்தை தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில உம்முடைய நாமத்துல உம்முடைய கிருபையினால் நான் ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிச்சயமாவே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பது அது நிச்சயமான காரியம். எங்களோடு இருக்கிறீர் என்பது நிச்சயமான காரியம் அப்பா. ஈசாக்கோடு நீர் இருக்கிறீர் என்பதை எதிரிகள் ஈசாக்கை துரத்தினவர்கள் கண்டார்கள். ஒரு நாள் வந்து சொன்னார்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி. அப்படிப்பட்டதான கிரியைகளை எங்களுடைய வாழ்க்கையில, வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்ய நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படியே ரூத்துடைய வாழ்க்கையில கிரியை செய்தீங்கப்பா. இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிற நல்ல முடிவுகளை கொடுக்கத்தக்கதாக கர்த்தாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்யும் அப்பா. அப்படி நிச்சயமாகவே நீர் பட்டயத்திற்கு இரையாவதில்லை என்று சொன்னேன். பேதுருவை பட்டயத்திற்கு நீர் விலக்கி காத்தீரப்பா. அப்படியே அநேக பிரச்சனைகளில் நெருக்கப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் நிச்சயமான ஒரு விடுதலையை கர்த்தாவே நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எங்களை போஷிப்பது நிச்சயம், எங்களுடைய தேவைகளை சந்திப்பது நிச்சயம், எங்களுடைய காரியங்களை நீர் ஆசீர்வதிப்பது நிச்சயம் அப்பா. அப்படியே கர்த்தாவே எலியாவையும் நீர் நடத்தினீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் உம்முடைய கரத்திலே தருகிறேன் அப்பா. குடும்பங்களை உம்முடைய கரத்திலே தருகிறேன் கர்த்தாவே. கர்த்தாவே, ஆபிரகாமுடைய சந்ததியாகிய எங்களையும் கர்த்தாவே ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். நிச்சயமாகவே நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தனியே நிற்பதால் தள்ளுவது எளிதென்று நினைத்த சத்துருக்கள் மத்தியிலே என் தேவன். தனியே நிற்பதால் தள்ளுவது எளிதென்று நினைத்த சத்துருக்கள் மத்தியிலே என் தேவன். தாங்கி பிடித்தாரே, தயவால் காத்தாரே, தலையை நிலையாய் என்னாலும் வைத்தாரே. தாங்கி பிடித்தாரே, தயவால் காத்தாரே, தலையை நிலையாய் என்னாலும் வைத்தாரே. பாடாமல் இருக்க முடியுமோ, உம்மை உயர்த்தாமல் இருக்க முடியுமோ? உம்மை பாடாமல் இருக்க முடியுமோ, உம்மை உயர்த்தாமல் இருக்க முடியுமோ? குயவன் கையிலே களிமண் கெட்டதென்று நகைத்த சத்ருக்கள் மத்தியிலே என் தேவன். குயவன் கையிலே களிமண் கெட்டதென்று நகைத்த சத்ருக்கள் மத்தியிலே என் தேவன். மீண்டும் எடுத்தாரே, பணிந்து வைத்தாரே, ராஜாக்கள் மத்தியிலே அமர செய்தாரே. மீண்டும் எடுத்தாரே, பணிந்து வைத்தாரே, ராஜாக்கள் மத்தியிலே அமர செய்தாரே. பாடாமல் இருக்க முடியுமோ, உம்மை உயர்த்தாமல் இருக்க முடியுமோ? உம்மை பாடாமல் இருக்க முடியுமோ, உம்மை உயர்த்தாமல் இருக்க முடியுமோ? உடைந்து போன என்னையும் உருவாக்கிய தெய்வமே, தாழ்ந்து போன என்னையும் தாங்கி பிடித்த தேவனே.
உடைந்து போன என்னையோ